இப்போ லாஸ்ட் போட்டியாக புனல்வாசலில் பிசிசி டோர்னமெண்ட்டில் அதிராம்பட்டினம் ஆர்எம்சிசிக்கும் சொக்கன் தெருவுக்கும் நடக்குது. அதில் டேஸ் வின் பண்ண அதிராம்பட்டினம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சொக்கன் தெருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க விக்கி மற்றும் அதிராம்பட்டினத்துக்கு ஓப்பனிங் பவுலராக வந்திருக்காரு பிரதாப். ஃபர்ஸ்ட் பால் தட்டியிருக்காருங்க, நல்லா ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு விக்கிக்கு பிரதாப் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரனுக்கான முயற்சி. அடுத்த பந்து பிரதாப் நல்லா போட்டிருங்க, ஃபைன் லெக்கில் தட்டியிருக்காரு. ஒரு 2 ரனுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். விரட்டி போகிறாரு இங்கே பாரதி, பிடிச்சிட்டாருங்க. 2 ரன் போதும்ட்டாங்க. அடுத்த பந்து விட்டுட்டாருங்க கேட்சுக்கான சான்ஸை. அடுத்த பந்து சான்ஸ் ஃபார் 1 ரன்னு. அடுத்த பந்து விக்கி ப்ரோவுக்கு நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. பவர் பிளேல 2வது போட வந்திருக்காரு பாரதி. முதல் பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில். கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். விட்டாருங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க ப்ரோ. 3வது ரன்னுக்கான சான்ஸு வேணாம். அடுத்த பந்து பாரதி ப்ரோ அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில். 4க்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல ஒரு ஃபீல்டருங்க. இங்கே 1 ரன் மட்டும் கிடைக்கும். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க மிடான் திசையில். கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா விட்டுட்டாருங்க. அடுத்தடுத்து ஒரு கேட்சை விடுறாங்க, 1 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து நல்லா தட்டியிருக்காருங்க, ஒரு டிஃபென்ஸ் பிளே. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. 2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க சுகந்தர். அதுக்கு எந்த விக்கெட்டும் இழக்கல. அடுத்த ஓவர் அடிச்சிருக்காருங்க. 3வது ஓவரில் முதல் பந்தே வெல்கம் பண்ணியிருக்காரு. ராஜ் பந்தில் அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, ஒரு ஷார்ட் பிச் பால. நல்ல ஒரு ஃபீல்டிங். இங்கே 1 ரன் மட்டும் கிடைக்கும். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, கேட்சுக்கான வாய்ப்பா. கேட்சுங்க, முதல் விக்கெட் இருக்கிறாங்க இங்கே சுக்கந்தருக்கு அடுத்த பேட்ஸ்மேன் வாசு வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. நல்ல ஒரு பந்துங்க, சூப்பராக சேவ் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க, டாட் பால். அடுத்த பந்து தட்டியிருக்காருங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்சுங்க, 3 ஓவருக்கு 12 அடிச்சு 2 விக்கெட் இருந்திருக்காங்க சொக்கந்தர். அதுக்காண்டி நல்ல ஒரு பந்து போட்டிருக்காங்க அதிராம்பட்டினம். 4வது ஓவர் போட வந்திருக்காரு தினேஷ் அதிராம்பட்டினத்துக்காண்டி. அதை எடுத்து விக்கி நல்ல ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து நல்ல ஒரு சுத்துங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சுங்க, நல்ல ஒரு யார்கர் லென்த். அடுத்த பந்து கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சுங்க, பவுண்டரி நினைக்கிறேன். 4. இந்த அடுத்த ஒரு முதல் பந்து 4. அடுத்த பந்து ஸ்கூப்புக்கான முயற்சி. அடுத்த பந்து 4th ரன்ல அடிச்சிருக்காருங்க, நல்ல ஸ்டாப். விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க, விட்டுட்டாரு. 4 ஓவருக்கு 2 விக்கெட் இருந்து 17 ரன் அடிச்சிருக்காங்க சொக்கந்தர். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். 5வது ஓவரில் வந்திருக்காரு ராஜ். 4th ரன்ல அடிச்சிருக்காருங்க, கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்காருங்க தினேஷ், அங்கே நல்ல கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு கதிர். நல்ல ஒரு பந்து வச்சு டிஃபென்ஸ் பண்ணி 1 ரனுக்கான முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 ஓட்டங்கள் 1-2 ஆக்கியிருக்காங்க சின்ன வில்டு மிஸ்ஃபீல்டால. அடுத்த பந்து பெரிய சுத்துக்கான முயற்சிங்க. அடுத்த பந்து 4th ரனுக்கான முயற்சிங்க, நல்லா சேவ் பண்ணிட்டாரு. அடிச்சா விக்கெட்டுங்க, மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த பந்து அடிச்சிருக்காங்க, டாப் வெயிட்டில் போயிருக்கு. கேட்ச் பிடிப்பாருன்னு பார்க்கலாம், பிடிச்சாருங்க, விக்கெட்டுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள இருக்கார் சுகந்தருக்காண்டி. நல்லா கட் பண்ணியிருக்காருங்க. 1 ரனுக்கான ஒரு முயற்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1 ரன் ஓடி இருக்காங்க. 5 ஓவருக்கு 4 விக்கெட் இழந்து 23 அடிச்சிருக்காங்க சுகந்தர். பிரதாப் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு. அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட் திசையில். கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க, ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருக்காரு அந்த கேட்சை. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்கார் சுதீர் சுகந்தருக்காண்டி. லாஸ்ட் ஓவரில் நல்ல ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, நல்ல ஒரு தடுப்பு. அடுத்த பந்து
நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து டாட் பாலுங்க. முதல் பாதையோட கடைசி ஒரு பந்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். டாட் பாலுங்க. ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 6 ஓவருக்கு 5 விக்கெட்லேருந்து 22 அடிச்சிருக்காங்க சோக்கன் திரு. 23 அடிச்சா வின் பண்ணலாம் அதிராம்பட்டினம் ஏஎம்சிசி. ஈஸ் போட வராங்க. ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க. நல்ல ஒரு ஷாட்டு. ஒரு ரன் மொத்தம் இங்கே கிடைக்கும். 6 ஓவருக்கு 22 ரன் அடிக்கணும். இல்லை ஒரு ஷாட்டு. 4 ரன் பார்ப்போம். 4 போயிடுச்சு. 3வது பால் போட வராங்க. கேட்சா? ஒரு மிஸ் கேட்சு. ஒரு ரன் மட்டும். 4வது பால் என்னன்னு பார்ப்போம். ஒரு டாட் பால். 4 போகுமா? 4 போயிடுச்சுங்க. 4 ரன்கள். இல்லை ஷாட்டுங்க. 6 போகுமா? 6ஆ 4ஆன்னு தெரில, பார்ப்போம். இல்லைங்க, 2 ரன் ஒருத்தையும். ஒரு ஓவர் முடிவில் அதிராம்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா 12 ரன்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து 2வது ஓவர் போட வராங்க. நல்ல பந்துங்க. நல்ல ஒரு டாட் பால். நல்ல ஒரு கேட்சுங்க. நல்ல ஒரு டிப்பு கேட்சு. நல்ல கேட்சுங்க. நல்ல ஒரு கேட்ச். நல்ல பவுலிங்க. தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த பால் ஹாட்ரிக்கான்னு நான் பார்ப்போம். இல்லை ஷாட்டு போயிருக்குங்க. கேட்சுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ரன் ஓட்டு வந்துங்க. இல்லை ஒரு ஷாட்டுங்க. ஐயோ, த்ரோ மிஸ்ஸிங்க. ஒரு ரன் மட்டுமே. கேட்சுங்க. நல்ல ஒரு கேட்சுங்க. இல்லைங்க, இது கேட்ச் இல்லைங்க, கிரவுண்ட் வச்சுங்க. சாரிங்க. 3வது ஓவருங்க. 3வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால். ஒரு டாட் பால். நல்ல ஒரு பவுலிங்க. 2வது பாலும் டாட் பாலுங்க. மூணாவது வந்து டாட் பாலுங்க. நல்ல பவுலிங் போடுறாருங்க. அழகு பந்தில் ஒரு ரன் வந்திருக்குங்க இந்த ஓவரில் இன்ன வரைக்கும். அஞ்சாவது பாலும் டாட் பாலுங்க. நல்ல பவுலிங் போடுறாங்க. லாஸ்ட் பாலுங்க. கேட்சுங்க. இந்த ஓவர் நல்ல ஓவருங்க. ஒரு ரன் தான் வந்திருக்கு இந்த ஓவரில். ஒரு விக்கெட் ஒன்றுங்க. நல்ல ஓவருங்க இந்த ஓவர். நல்லா போட்டிருக்காப்புல. 3 ஓவர் முடிந்திருக்கு நிலையில். இன்னும் ஒரு 3 ஓவருக்கு 18 பாலுக்கு 9 ரன் அடித்தா அதிராம்பட்டி அணியினர் ஜெயிச்சிருவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரெண்டாவது பால். ஐயோ, ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. 4 போகுமா? 4 போகலாம். தடுத்துட்டாங்க. ஸ்டெம்ப் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைங்க. நல்லா ஷாட்டுங்க. ரன் அவுட் வாய்ப்பா இல்லைங்க. ஷாட்டுங்க. ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. ஒரு ரன் மட்டும்.
2 ரன்னுக்கு வாய்ப்பு, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்ப்போம். வாய்ப்பு இல்லைங்க. 3 ரன் அடித்தா வெற்றி வாய்ப்பு சூடலாம். 3 ரன் அடித்தா வின்னிங்க. ரன்னுக்கு வாய்ப்பா 1 ரன் மட்டுமேங்க. ஷாட்டுங்க. மேட்ச் ட்ராவில் இருக்குங்க. போர் போயிடுச்சுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டி நச்சு வச்சுட்டாங்க இந்த மேட்சை.